ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே யார் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். பாத்தீங்களா? முதல்ல சொல்றான் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ரெண்டாவது சொல்றான் எனக்கு தெரியாம போச்சே, சும்மா வந்து படுத்தேன், சூரியன் அஸ்தமிச்சிச்சு, அதனால இதுல கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு போலான்னு நினைச்சு ஒரு காரியம் தான் செஞ்சேன். அங்க கிடந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்தேன். இப்ப கல்லை எடுத்து தலைக்கு வச்சதுனால எனக்கு ஒரு அறிவு உண்டாச்சு, இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பது. அப்ப அநேகருக்கு கல்லு தேவைப்படுது. பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்லுன்னா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை பார்த்துட்டு, கல்லு பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது அப்படின்னாரு. கல்லை பார்த்து சொன்னார். எந்த கல்ல? அதான் பேதுரு. இந்த பேதுருவை பார்த்துட்டு சொன்னாரு, பேதுருவே நீ பாறையாக இருக்கிறாய், நீ கல்லாக இருக்கிறாய், ராயாக இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. மேற்கொண்டதா இல்லையா? புரியல சொல்லி அடுத்த செகண்ட் பிசாசு தூக்கிட்டு போயிட்டான். ஏன்? நீ பாறையா இருந்தா, நீ கல்லா இருந்தா, கல் எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை மட்டும் நீ யோசிக்கணும். கல் எங்கிருந்து வரும்? பாறை. பாறை யாரு? யேசுவா. அல்லேலூயா. கன்மலை மேசியா. இந்த மேசியாவிலிருந்து பேர்த்தெடுக்கப்படுவதுதான் கல்லு. ஆமென். அப்ப கல்லா இருக்கிற நீ மேசியாவை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர, பேதுரு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆண்டவரே நீர் சாக வேண்டாம் ஆண்டவரே, நீர் அங்க போகாதே ஆண்டவரே, அவனுங்க உங்களை கொண்டு போடுவான் ஆண்டவரே. ஆண்டவர் திருப்பி பார்த்துட்டு சொன்னார், நீ மனுஷனுக்குரியவைகளை யோசிக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். எங்க இப்பதான் சொல்லி முடிச்சாரு என்னட்டு, உன்னை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு. இவன் தன்னுடைய மனசை என்ன செஞ்சிட்டான்? உலகத்தோடு ஒத்து போயிட்டான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உலகம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஆமென். பிரைஸ் யேசுவா. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்றது. நம்ம சத்தியத்தை விட்டு உலகத்தோடு நேசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் தேவன் என்ன சொல்றார், தேவனுடைய சித்தம் என்ன நமக்கு தெரியல. அதனாலதான் பிசாசானவன் நம்ம இடத்துல போராடி கொண்டிருக்கிறான். நம்ம சின்ன விஷயம் நினைப்போம், ஆனா பிசாசுக்கு அது தகுந்த விஷயம், தேவனுக்கு அது தேவையில்லாத விஷயம். அதனால தேவன் விட்டுருவார், பிசாசு பிடிச்சிருவான். பிரைஸ் யேசுவா. இப்போ நான் அறியாதிருந்தேன் சொல்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு தேவ பக்தி என்னன்னு தெரியல. இன்னைக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர தேவ பக்தி என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. தேவ பக்தி இல்ல. ஏன்னா 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். முடிஞ்சா? அவன் சும்மா போகல, வஞ்சிக்கப்படுறது சும்மா இல்ல, அவன் பிசாசுகளுக்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை விட்டு விலகி போறான். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆசாரியத்துவத்தினுடைய ஆழத்திற்குள் நான் இல்லை என்றால் நான் ஒரு நாள் வாந்தி பண்ணி போடப்படுவேன். என் தேவன் என்ன கையில் வச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு சத்தியத்தை நான் சத்தியத்தின்படி பேசிட்டு இருக்கிறேன். நீ செவி கொடுத்து தான் ஆகணும். கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி. கேட்டா தேவனுடைய ஆசீர்வாதம், கேட்கல தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து சத்துருடைய கிரிகளில் நீ அகப்படுவாய். அவ்வளவுதான். எனக்கு என்ன விருப்பமான கேளு, இல்ல உதறி தள்ளிடு. தேவன் அப்படித்தான் சொல்றாரு. கலிஸ்து, நான் உங்கள்கிட்ட சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன், நீ சத்தியத்தை சொல்ற. யாருக்கு சொல்ற? கலக வீட்டாருக்கு சொல்ற. கலக வீட்டார் கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ மட்டும் கலகக்காரன் ஆயிடாத. அப்படிதான் சொன்னாரு. எவனுக்கும் முகஸ்துதி போட்டு நீ அநியாயத்தை கட்டிடாதப்பா, நீ தேவனுக்குள்ள இரு, எனக்குள்ள இரு, நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறார். எனக்கு அது போதும். அல்லேலூயா. நான் பட்ட கஷ்டத்துக்கு, நான் பட்ட வேதனைக்கு
தேவன் என்னை இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறாரே, அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் அதனுடைய ஊடாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். மூணாவது ஒரு காரியம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. போது எனக்கு தேவனுடைய வீடு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது பயங்கரமான இடம். பெத்தேல் எப்படிப்பட்ட இடம் உனக்கு தெரியுமா? 2 காரியத்தை செய்யும். பழைய பெத்தேலாகிய லூஸ் அது உன்னை அழிக்கவும் செய்யும். ஆமென். அது உன்னை இல்லாமல் ஆக்கும், அது உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்யும். ஏன்னா லூஸா இருந்தது தான் பெத்தேலா மாறிச்சு. அப்ப 2 கிரியை இருக்கணும்ல. பிரிசியாசுவா, இங்க எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு நடக்காது. அவருடைய சித்தத்தின்படி விட வேண்டியவைகளை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு களைய வேண்டியவைகளை களைந்தால் நீங்க விடுதலை, இங்க ஆசீர்வாதம். சும்மா இல்ல. அதனாலதான் சொல்றார், இது பயங்கரமான இடம், இதை நான் அறியாதிருந்தேன். முதல்ல நமக்கு நிறைய பேருக்கு இந்த பலிப்பீடத்தினுடைய அருமை தெரியல. என்ன, அங்க போனா கலிஸ்து ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவாரு, அங்க போனா கிபியோன் இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவாரு, அங்க போனா ஃபீடா இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவாரு, ஒருவேளை அந்த மூத்த பையன் வந்தா அவன் இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். 4 பேர் 4 விதமா பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படித்தானே போய் யோசிக்கிறேன். இது தேவனுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள் அடங்கி இருந்தால் மட்டுமே அவர்களை எடுத்து உபயோகப்படுத்துவாரே தவிர இது மொத்தம் தேவனால் வந்தது. பிரிசியாசுவா, நான் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. இங்க வந்து ஒருத்தனும் தன்னுடைய சுயமாய் பேசிட்டு போக முடியாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி வாழணும் நினைக்கிறவனை மட்டும்தான் இங்க எடுத்து உபயோகப்படுத்துவார். சும்மா இல்லை. நானும் பல தடவை நினைப்பேன், கீவசனத்துக்கு வேண்டி நாயா பெய்ய அலைகிற நேரத்தில் அவர் சொல்லுவார், டேய் ஆசீர்வாதத்தை தேடாத, ஆசீர்வதிக்க மாட்டேன், முதல்ல எச்சரிப்பை கொடு, நான் எச்சரிப்பின் சத்தத்தினுடைய ஊடாய் தான் ஆசீர்வதிப்பேன். ஒருத்தனை ஆசீர்வதிக்க ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், என்ன நீர் ஆசீர்வதிக்கணும். இப்ப எவனாவது ஒருத்தன் ஒரே பிள்ளை, முன்னாடியும் பிள்ளை இல்லை பின்னாடியும் பிள்ளை இல்லை, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தா என் பிள்ளையை நான் பலி கொடுப்பேன் எவனாவது சொல்லுவானா? அவன் வாயிலிருந்து சொல்ல வச்சார் என் தேவன். இதுதான் தேவன், வித்தியாசமான தேவன். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் யுத்தத்திற்கு போகிறேன், யுத்தத்தில் ஜெயித்து நான் வருகிற போது என் முன்னாடி எது வருதோ அதை நான் உனக்கு பலி கொடுத்துருவேன். இவன் நிசாரமா சொல்லிட்டு போனாங்க, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்ன செஞ்சார் தெரியுமா? யுத்தத்துக்கு போனா யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்துட்டார் தேவன். ஜெயத்துல அப்படி சந்தோஷ களிப்போட வீட்டுக்கு வரார். வர நேரம் அப்பனை எதிர்கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எதிர்கொண்டு வந்தது. இப்ப சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஐயோ என்ன மக்களை, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்கு வந்த? ஏப்பா? ஐயோ போச்சா, எல்லாம் போச்சா. இப்பதான் வேதனை. ஜெயிச்ச சந்தோஷம் மறந்துருச்சு. ஏன்? என் தேவன் வச்சார் பாருங்க அப்பு. நம்ம என்ன கொடுக்க மாட்டோம். என்ன செஞ்சார் தெரியுமா? கொடுத்த அறிக்கையின்படி, கொடுத்த வாக்குறுதியின்படி ஜெயம் கொடுத்தார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு இவன் என்ன செய்யணும்? எதிர்கொண்டு வருவதை பலிகள் செலுத்த வேண்டும். இப்ப எதிர்கொண்டு வந்தது எது? தன்னுடைய ஒரே மகள். யோசிக்கிறியா? இப்ப இவனுக்கு விருப்பம் இல்லை. இவன் விஷயத்தை மகள்கிட்ட சொன்னான். மகளுக்கு விருப்பம். மக சொன்னான், அப்பா கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் கொஞ்சம் போய் அங்கிட்ட கிட்ட வந்து கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு. தேவனுக்கு தானே, பரவாயில்ல. பெத்தப்பனுக்கு எப்படி இருக்கும்? நீ நினைக்கிற எங்க அப்பா அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், சமாதானம் உள்ளவர், அப்படித்தானே? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்ட சொன்னார். நல்லா விளையாடுறீங்க நீங்க. இவர் பட்சிக்கிற அக்கினி, கட்சிக்கிற சிங்கம், அதை மறந்துடுற. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது, ஆனா ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிற. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, வித்தியாசமானவர். அதனாலதான் சொன்னா, நான் இதை அறியாமல் இருந்தேன், இது பயங்கரமான இடம். இப்ப விசுவாசிக்கிறேன். என்னன்ட்டு இப்ப விசுவாசிக்கிறேன். இது தேவனுடைய வீடு தான். இந்த வீட்டுல 2 நடக்கும்.
ஆண்டவரே, என்னை எப்படி நடத்த போகிறீரோ அப்படி நடத்தும் பப்பா என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக நீ மாற்றுகிறாயா? இதான் தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா? தேவனுடைய வீட்டுல நீ எப்படி நடக்கணும்ன்றது முதல்ல தெரியணும். முதல்ல இன்னைக்கு தேவனுடைய வீட்டுல ஆட்டு மந்த மாதிரி வரும். ஆமென். ஆட்டு மந்த மாதிரி போறோம். ஏன்னா ஒரு வாசல் இருக்கும், வாசலை திறக்கணும், வெளியே போடணும், வாசலை திறக்கணும், உள்ள வரணும். இதானே கான்செப்ட். இப்படிதான் இருக்கு. இது தேவனுடைய வீடு இல்லை. அப்படி உனக்கு அது வீடு இல்லை, உனக்கு அது ஆட்டு மந்தையா இருக்கலாம். எங்க அப்பனுடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும்னு உனக்கு தெரியணும் முதல்ல. சும்மா இல்லை. இந்த ஒழுங்கு தெரியல அப்படின்னா உன்னை தேவன் என்ன செய்ய மாட்டார். அதான் சொன்னேன்ல, அவருடைய நாமம் 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்வார். யோவான் 1:12 அவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து அவரை ஏற்றுக்கொண்டவன் அவருடைய பிள்ளை என்று சொல்லுவார். 2 நாளாகமம் 7:14 சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும். அது எங்க ஆராதிக்கணும்? என் நாமம் இருக்கிற இடத்துல ஆராதிக்கணும்னு சொல்லுவார். சரியா? இப்படிப்பட்டவனுக்குத்தான் அது தேவனுடைய வீடு. மற்றவங்களுக்கு அது தேவனுடைய வீடு இல்லை. அடுத்து சொன்னார், ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொன்னார், இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. எனக்கு உனக்கு அநேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் மரண வாசல், நீதியின் வாசல், பாதாளத்தின் வாசல், அப்படித்தானே? இப்படி நிறைய வாசல் தெரியும். ஆனா ஒரே ஒரு வாசல் இம்பார்ட்டன்ட். என்ன வாசல்? யெகோவாவே அந்த வாசல். ஆமென். எசேயாவுடைய புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியே உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். இந்த வாசல் வித்தியாசமான ஒரு வாசல். இது மரண வாசல் அல்ல, இது பாதாள வாசல் அல்ல, இது நித்தியத்திற்கு கடந்து போவதற்கான ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்குள்ள போகணும்னா யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை அறிஞ்சிருக்கணும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. வாசல் யெகோவாவாக இருந்தால் மட்டும்தான் நீ அவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக முடியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. வாசல் யெகோவாவாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்கு நீ கடந்து போலாம், இல்லனா முடியாது. இப்போ வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 35வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கிற போது, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பெத்தேல் எப்படிப்பட்டதுன்னு அறிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும். அல்லேலூயா. யாக்கோபு பெத்தேலுக்கு போக ஆயத்தமானான். நீங்களும் நானும் ஆயத்தமாகிறோமா? ஆயத்தமான சும்மா இல்ல. யாத்திராகமத்துடைய புத்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். பாத்தீங்களா? தெரியணும். ஏன்னா நான் எந்த ஸ்தானத்துல நான் இங்க உள்ள வரேன். நான் வருகிறதை வைத்து தான் தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அது தெரியல அப்படின்னா நீ தொலைஞ்சு. உண்மை சொல்றேன், இந்த பலிப்பீடம் கட்டின பிறகு எங்க அப்பா என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். நான் உண்மையா சொல்றேன். இந்த பலிப்பீடம் கட்டின பிறகு எங்க அப்பா ஒரு நாள் உண்ண உணவில்லாமல் இருந்தவன், உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தவன். ஏன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்திற்காக வந்த போது நான் எதுவும் இல்லாதவனாய் காணப்பட்டேன். இன்றைக்கு எங்க அப்பா எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஏன்? பலிப்பீடத்தை அறிஞ்சிருக்கிறேன். இந்த ஆலயம் பெத்தேல் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது என்னை உயர்த்தக்கூடியது, அது உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். சரியான முறையில் நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன்னா, காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீ காலையில என் சமூகத்தில் வரல அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள காலையில வரணும். வரியா? எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்குவோம்.